உங்க மூல அறிவில இருந்து இது இப்படித்தான் நடக்கும், இதான் ரூட்டு, இதான் பாதை, இதுதான் வழி, இப்படித்தான் இந்த காரியம் நடக்கும் ஆண்டவரே அப்படி நீங்க உங்க மூல அறிவுக்குள்ள கத்தரை நிறுத்தி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையதாக மாறாது. ஆமே. ஒன்னே ஒண்ணு, எப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்களுடைய வல்லமைக்கு எல்லை இல்லை, ஏன் மூளைக்கு எல்லை இருக்குது, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை செய்ய வல்லவர் என்று விசுவாசிச்சா போதும், அவர் செய்வார். இதுல நீங்க ஞானி என்று எண்ணக்கூடாது. இந்த வசனத்தை பார்க்கிறோம், ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறார் தெரியுமா? 24 பார்க்கிறோம், மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற எவரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? மதிக்கவே மாட்டார். எனக்கு அது உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டு தெரியுமா? வாசித்து பார்த்தேன். உண்மையான மொழியாக்கத்துல இப்படி போடல, எண்ணத்தில் ஞானி அதெல்லாம் போடல. என்ன போட்டிருக்குன்னா, எல்லாம் எனக்கு தெரியும் என்பவரை அவர் திரும்பியும் பார்க்க மாட்டார், மதிக்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டாரா. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், இந்த காயம் எனக்கு தெரியாதா, இது எப்படி முடியும் எனக்கு தெரியாதா, இது எப்படி வரும் எனக்கு தெரியாதா, இது எப்படி நடக்கணும்னு தெரியாதா, வீடு கட்ட எனக்கு தெரியாதா, வேலை பண்ண எனக்கு தெரியாதா, குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியாதா, அதெல்லாம் தெரியும். சும்மா ஜெபம் உட்கார்ந்தா எல்லாம் நடந்துருமா? ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துருமா? பைபிள் படிச்சா எல்லாம் நடந்துருமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா எல்லாம் நடந்துருமா? நம்ம தான் செய்யணும், நம்ம யோசிக்கணும், நம்ம புத்தியா இருக்கணும், ஞானியா இருக்கணும். இதெல்லாம் உலகத்தருடையதான எண்ணங்கள். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவரையும் கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க.